தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. ஓடும் ரத்தம் தமிழன்றோ, உதிக்கும் ஞாயிறும் தமிழன்றோ. ஓடும் ரத்தம் தமிழன்றோ, உதிக்கும் ஞாயிறும் தமிழன்றோ. ஏடும் நாடும் தமிழன்றோ, ஏடும் நாடும் தமிழன்றோ. எல்லாம் இனியே தமிழன்றோ, எல்லாம் இனியே தமிழன்றோ. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. தமிழன் பார்வை பெரியதப்பா, சத்தியம் அவனில் உயிரப்பா. தமிழன் பார்வை பெரியதப்பா, சத்தியம் அவனில் உயிரப்பா. புவியில் அவனை புறம் தள்ளி, புவியில் அவனை புறம் தள்ளி. புதைக்க நடக்குது சதியப்பா, புதைக்க நடக்குது சதியப்பா. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அழிந்தது போதும் ஒன்றுபடு. விடுதலை எண்ணிய நம் தமிழன் விழுதல் மண்ணில் சரிதானா? விடுதலை எண்ணிய நம் தமிழன் விழுதல் மண்ணில் சரிதானா? கெடுதல் விளைக்கும் பாவியரை, கெடுதல் விளைக்கும் பாவியரை கேட்டிட வேண்டும் கூறப்படடா, கேட்டிட வேண்டும் கூறப்படடா. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. சாதி சமயம் துறந்து விடு, சத்தியம் தமிழே ஒன்றுபடு. சாதி சமயம் துறந்து விடு, சத்தியம் தமிழே ஒன்றுபடு. மீதியும் மூழ்கி போவதற்குள், மீதியும் மூழ்கி போவதற்குள் மீண்டிட வேண்டும் ஒன்றுபடு, மீண்டிட வேண்டும் ஒன்றுபடு. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. உலகமன்றோ நம் எல்லை, உயிர்கள் யாவும் நம் சொந்தம். உலகமன்றோ நம் எல்லை, உயிர்கள் யாவும் நம் சொந்தம். கலகம் ஏனோ நமக்குள்ளே, கலகம் ஏனோ நமக்குள்ளே. கன்னி தமிழே நம் மண்ணை, கன்னி தமிழே நம் மண்ணை. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணமும் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழா ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு. தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணமும் இதுதான் ஒன்றுபடு. அமிழ்தே தமிழா ஒன்றுபடு,
அனைவரும் இன்றே ஒன்றுபடு தமிழா தமிழா ஒன்றுபடு.
நன்றி. இந்த பறை ஆட்டத்தை நம் முன் கொண்டு நம் கண்மா நாசே ஹரிகரன், ரோமோ பூர்ணிமா, மாமு நேதாஜி, இரா கமலினி. நன்றி நன்றி. வெங்கடு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய் தமிழ் பள்ளிகளின் தாளாளர் திரு மாமா ஞானவேல் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஈரோடு மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஐயா திரு சரவணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி ஈசி பாலம்மாள் அவர்களை மேடைக்கு வருமாறு வேண்டிக் கொள்கிறோம். தாய் தமிழ் மழலையர் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சுப்ரியா பான் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களின் 11வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க உள்ள ஐயா திரு உதயசுந்தரன் அவர்களை முன்மொழிகிறேன். அதை நாங்கள் வெளியிடுகிறோம். வரவேற்புரை தாய் தமிழ் பள்ளி தலைவர் நண்பர் குமரன் அவர்கள். தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களின் 11வது ஆண்டு நிறைவு விழா இங்கே இந்த சீதா திருமண மண்டபத்தில் சிறப்பாக தொடங்குகிறது. இந்த நிகழ்வில் தாய் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்கிற
அந்த கூற்றை நிரூபிக்கிற விதத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழ் உணர்வோடு தமிழ் மக்கள் நலம் நாடி காரியங்கள் செய்கிறார்களோ, செயல்களை செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் உற்ற தோழனாக உறுதுணையாக பெரியார் பிறந்த இந்த மாவட்டத்தில், இந்த மண்ணில் அவருடைய கொள்கைகளை மனதிலே ஏந்தி ஒரு மக்கள் நல தொண்டராக, உண்மையான மனிதாபிமானம் மிக்க ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இந்த மாவட்டத்தில் மக்களுக்காக தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நாங்கள் அழைப்பு விடுத்த நேரத்தில், அவரை சந்திக்க செல்கிற நேரத்தில், ஒரு சிங்கத்தின் கோயிலுக்குள்ள ஒரு சிங்கத்தை பார்க்குற மாதிரி நாங்கள் உள்ள போவோம். ஆனால் உள்ள போனா ஏதோ ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஒரு நெருங்கி பழகிய ஒரு நண்பரோடு அளவலாவது போல ஒரு மனதிலே ஒரு குளிர்ச்சியோடு, மனதிலே ஒரு மகிழ்ச்சியோடு நாங்கள் வெளியிலே வருவோம். அவ்வளவு இயல்பாக இந்த மாவட்ட நிர்வாகத்தை மகிழ்வோடும் பொழிவோடும் கட்டி காத்து வரும் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா உதயச்சந்திரன் அவர்களையும் இந்த நிகழ்வில் சென்னையிலே இருந்து வருகை தந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாய் தமிழ் பள்ளிகளுக்கெல்லாம் காவலராக இருந்து வருகிற மரியாதைக்குரிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் அம்மா குமா ராமாத்தால் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் முன்னிலை பொறுப்பை வகிக்க இருக்கிற இந்த தாய் தமிழ் பள்ளியினுடைய தோன்றுகோல் தாய் தமிழ் பள்ளி தொடங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து எங்களை அதில் ஈடுபட செய்து இந்த நிறுவனத்தை 11 ஆண்டு காலம் சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு நல்கி வரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா வெங்கட அவர்களையும், நாங்கள் தாய் தமிழ் பள்ளி தொடங்கிய நேரத்தில் எங்களோடு உறுதுணையாக இருந்து இந்த பள்ளியினுடைய தாளராக எங்களோடு பணியாற்றி கொண்டிருக்கிற பள்ளியின் தாளர் மாமா ஞானவேல் அவர்களையும், இங்கே இந்த பள்ளியின் சார்பில் ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கிற பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாலம்மல் அவர்களையும், மழலையர் பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் சுக்ரியா பான் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஊராட்சியினுடைய தலைவர் சரவணன் அவர்களையும், எங்கள் பள்ளிக்கு உறுப்பினராக இருந்து இன்றைக்கு அவருடைய மகன் எங்கள் பள்ளியிலே ஒரு உறுப்பினராக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களையும், தாய் தமிழ் பள்ளி தொடர்ந்து வளர வேண்டும், இது ஒரு கல்லூரியாக பல்கலைக்கழகமாக உயர வேண்டும் என்கிற அடிப்படையில் எங்களோடு இணைந்து பணி செய்ய ஒத்துழைப்பு நல்கி இருக்கிற தமிழ் உள்ளங்கள் அன்பிற்குரிய மருத்துவர் ஆண்டமுத்து அவர்களையும், மருத்துவர் தனபால் அவர்களையும், தமிழ் குமரன் அவர்களையும், கண்ணன் அவர்களையும், வனத்துறையை சார்ந்த அண்ணன் ஜெகநாதன் அவர்களையும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தொடக்க கல்வியினுடைய அலுவலர் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களையும், காந்தி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் பச்சையப்பன் அவர்களையும், எங்கள் பள்ளிக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கி வருகிற திருக்கோவில் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பேராசிரியர் அரங்கசாமி அவர்களையும், நான் சிறியவனாக இருந்தாலும் என்னை தட்டி கொடுத்து நாங்கள் அழைக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அன்போடு பங்கு கொண்டு எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கோபி கலைக்கல்லூரியினுடைய தாளாளரும் தலைவருமான ஐயா கருப்பணன் அவர்களையும், கோபி கலைக்கல்லூரியினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா நடராசன் அவர்களையும், காமராசர் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் ஐயா கருப்புசாமி அவர்களையும், கவுந்தப்பாடி தாய் தமிழ் பள்ளியினுடைய தலைவர் அண்ணன் வடிவேல் அவர்களையும், தாளாளர் அண்ணன் பாட்டப்பன் அவர்களையும், இந்த மண்டபத்தை எங்களுக்கு அன்போடு வழங்கிய மண்டபத்தினுடைய நிர்வாகி அவர்களுக்கும், ஆயுள் காப்பீட்டுக் கழக முகவர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் PK சுப்பிரமணியம் அவர்களையும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய கோட்டாட்சியர் ஐயா ராமர் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்வில் எங்களுடைய அழைப்பு கிணங்க வந்திருக்கிற பெற்றோர்களையும் பெரியோர்களையும் தாய்மார்களையும், நாங்கள் தாய் தமிழ் மழலையர் பள்ளி தொடங்கி இடமில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் எங்களுக்கு தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு 50 சென்ட் இடத்தை எங்களுக்கு வழங்கி அங்கே மழலையர் பள்ளி நடைபெற காந்தி நகரிலே மருத்துவர் ஜனரத்னம் அவருடைய அந்த கட்டிடத்திலேயே இயங்குவதற்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிற பவானி நதிநீர் பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அம்மா சத்தியசுந்தரி அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற வட்டாட்சியர் அம்மா அன்பு அவர்களையும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களையும், ஆட்சியருடைய உதவியாளர்
ஐயா பன்னீர்செல்வம் அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற செய்தியாளர்கள், நாங்கள் செய்தி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எங்களை அன்போடு எங்கள் செய்திகளை பிரசுரித்து உதவுகிற செய்தியாளர்களையும், தொடக்க கல்வி அலுவலர்கள் ஐயா தர்மலிங்கம் அவர்களையும் ஐயா சிவராஜ் அவர்களையும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களையும் தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களின் சார்பில் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியின் ஆண்டறிக்கையை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலம்மாள் அவர்கள் வாசிக்கிறார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி கோபி ஆண்டறிக்கை 2007-2008 நாள் 18/4/2008. மேடையில் வீட்டிற்கும் ஆன்றோர் பெருமக்களே, விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எங்களின் அன்புக்கினியோர்களே, பெற்றோர்களே, மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் என் இனிய வணக்கம். 1954ஆம் ஆண்டு முதல் அரசின் நிரந்தர அங்கீகாரம் பெற்று கடந்த 53 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 2000 ஆண்டிலிருந்து பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளியாக இப்பள்ளி இயங்கி வருகிறது. பள்ளியின் நோக்கம்: பிறக்கின்ற குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு முதன்மையானதோ அதைவிட படிக்கின்ற குழந்தைக்கு தாய்மொழி கல்வி முதன்மையானது என்பதை இப்பள்ளியின் நோக்கமாக கொண்டு தாய்மொழியின் வாயிலாக சிறப்பான கல்வியையும் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் கற்பித்து வருகிறது. தாய்மொழியில் படிக்கின்ற குழந்தைகளே சுயமாக சிந்தனை செய்து பார்க்கும் திறன் கொண்டது. அதன் மூலமே அறிவார்ந்த சமூகத்தை அமைக்க முடியும் என்பதே இப்பள்ளியின் தலையாய நோக்கமாகும். தேர்வை எழுதி தமிழகத்திலே சிறப்பிடம் பெற்று தேர்ச்சி பெற்றார். அவர் ராமநாதபுரத்தில் உதவி ஆட்சியராக பணியாற்றிய போதும், காஞ்சிபுரத்தில் உள்ளாட்சித்துறையில் பணியாற்றிய போதும் மிக சிறப்பான பணியை செய்துள்ளார். குன்னூரில் இன்கோ தேயிலை தொழிற்சாலையிலே பணியாற்றிய போது மின்னணு முறையில் தேயிலை ஏலம் நடத்தி உலக நாடுகளுக்கு முன்னோடியாக திகழ செய்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் துணை ஆணையராக பணியாற்றிய போது ஆழிப்பேரலை சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பான நிவாரணப் பணிகள் செய்து மக்களின் இதயத்திலே இடம்பெற்றுள்ளார். எல்காட் நிறுவனத்தில் பணியாற்றிய போது தகவல் தொழில்நுட்ப துறையிலே கோடிக்கணக்கான வெளிநாட்டு முதலீடுகள் பெறுவதற்கு பெரிதும் காரணமாக இருந்துள்ளார். முத்தாய்ப்பாக மதுரை மாவட்டத்தில் 10 ஆண்டுகளாக தேர்தலை நடத்த முடியாத நிலையில் இருந்த பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டார்மங்கலம் போன்ற ஊராட்சிகளிலே திறமையான வகையிலே தேர்தல் நடத்தி அகில இந்திய அளவிலே புகழ் பெற்றுள்ளார். மதுரையிலும் ஈரோட்டிலும் மிகப்பெரிய புத்தக காட்சி நடத்தியது ஆட்சியருடைய மிகச்சிறந்த சேவையாகும். அனைத்துக்கும் மேலாக கல்விக்கண் திறக்கும் முயற்சியாக 10 ஆண்டுகளில் வழங்காத கல்வி கடன்களை ஒரே நாளில் ஒரே இடத்தில் வங்கியாளர்களையும் மாணவ செல்வங்களையும் வரவழைத்து கோடிக்கணக்கில் வழங்கி அகில இந்திய அளவிலே பெரும் புகழ் பெற்றுள்ளார். நிறைவாக பள்ளி படிப்பை தமிழ் வழியில் படித்தவர், தூய தமிழில் தங்குதடையின்றி பேசுபவர், தமிழ் ஆர்வலர், அறிவியல் சிந்தனையாளர், பகுத்தறிவு நெறியில் பிரச்சனைகளை அணுகி தீர்வு காணும் பண்பாளர், இனிமையான மனித நேயர், ஈரோடு மாவட்டத்தை ஆட்சி செய்ய வராது வந்த மாமணி, குங்கு நாடு தந்த தங்கம் ஐயா மாவட்ட ஆட்சியர் அவர்களை தலைமை உரை ஆற்றுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களுடைய 11 ஆண்டுகால போராட்டம் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு நியாயமான காரணங்கள் இருப்பதாக நான் நம்புகின்றேன். இந்த 11 ஆண்டுகால போராட்டத்தின் ஒரு நினைவு நாளும், இந்த போராட்டத்தை இன்னும் பல்லாண்டுகள், பல பத்தாண்டுகள் மேலெடுத்துச் செல்வதற்கான உறுதியை மீண்டும் பெறுவதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதாக நான் நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உரையாட இருக்கின்ற தமிழகத்தின் மகளிர் ஆணைய தலைவி அவர்களுக்கும், இந்த மேடையை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் மாவட்ட ஊராட்சி தலைவர் அன்பு நண்பர் திரு சரவணன், கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்த கோபி பகுதியில் இருக்கும் மிக முக்கியமான பிரமுகர்கள், கோபி கலைக்கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் மதிப்புக்குரிய திரு அரங்கசுவாமி மற்றும் இதழியல் நண்பர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்கள்.
இந்த தாய் தமிழ் கல்வி நிறுவனங்கள் சார்பாக நடைபெறும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு வருட காலம் தாமதமாக வந்ததற்கு முதலில் என்னுடைய மன்னிப்பை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டுகின்றேன். எனில் முன்னதாகவே நான் வந்திருக்க வேண்டும். பல்வேறு காரணங்களால் என்னால் வர இயலவில்லை. தாய் தமிழ் கல்வி நிறுவனங்கள் தாய் தமிழில் அதுவும் குறிப்பாக மிக கடினமான மழலையர் கல்வியை போதிக்க கற்பிக்க மிக அசட்டு தைரியங்கள் எல்லாம் வேண்டும். இந்த காலகட்டத்தில் நுகர்வோர் கலாச்சாரம் அதிகமாக பீடித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் பெற்றோர்களுடைய சூழலும் அவர்களுடைய எண்ணமும் வெளிநாடுகளில் பரவி கிடக்கும் அந்த கலாச்சாரத்தை பண்பாட்டை நோக்கிய பயணமாக இருந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தமிழில் மழலையர் கல்வியை கொண்டு வர முடியும் என்பதை நினைத்து பார்க்க சற்று தைரியம் வேண்டும். அதை நடத்தி காண்பிக்க உள்ளத்தில் உறுதியும் திண்மையும் வேண்டும். 11 ஆண்டு காலம் இதில் வெற்றி பெற்றதற்கு உண்மையிலுமே தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நம்முடைய தமிழகத்தில் இது போன்ற கல்வி நிறுவனங்கள் ஒரு காலத்தில் 10-15 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டதில் மிகச்சில கல்வி நிறுவனங்களே தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களே தங்களுடைய வெற்றியை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றன. அவற்றில் தலையாயது நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்திருக்கும் இந்த தாய் தமிழ் கல்வி நிறுவனங்கள். அந்த வகையில் தமிழால் முடியும், தமிழால் வெற்றி கொள்ள முடியும் என்ற இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையை நிகழ்த்தி காட்டியதற்காகவே இந்த தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகள், அனைத்து ஆசிரியர்கள் அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். இது தரமான கல்வியையும் தந்து கொண்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். செயல் வழி கற்றல் என்ற ஒரு புதிய கற்பிப்பு முறையை தமிழக அரசு அறிமுகப்படுத்தி துவக்க பள்ளிகளிலெல்லாம் அவற்றை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. நம்முடைய மாவட்டத்தில் ஈரோடு மற்றும் கோபி கல்வி மாவட்டத்தில் இந்த செயல்வழி கற்றல் முறை மிகச்சிறப்பாக நடைபெறும் பள்ளிகளுக்கெல்லாம் உலக வங்கியிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் ஆய்வு செய்ய வந்திருக்கும் நண்பர்களை எல்லாம் அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வந்து காண்பிக்கும் பொழுது ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்த மிகச்சில பள்ளிகளில் தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் எதிர்நீச்சல் மட்டுமல்ல, தங்கப்பதக்கம் வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த போட்டியில் வெற்றி பெறும் அளவிற்கு இந்த தாய் தமிழ் கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன என்பதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு வந்து அவர்கள் உலக வங்கி அதிகாரிகளிடம் குறிப்பிடும் போது அவர்கள் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார்கள் இந்த பள்ளியினுடைய சாதனைகள் குறித்து. அந்த வகையில் இந்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் தொடர்ந்து மனம் தளராமல் தங்களுடைய தியாக உணர்வு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருப்பவர்களுடைய உணர்வை, அந்த வகையில் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். குறிப்பாக பெற்றோர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். இந்த காலகட்டத்தில் இந்த மழலை கல்வியெல்லாம் ஆங்கிலத்திலும் ஆங்கிலம் கலந்த தமிழிலும் கற்றுப்பதற்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை என்ற அளவில் வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை அனுப்புவதே ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டகரமான செயலாக இருந்திருக்கக்கூடும். குறைந்தபட்சம் ஆரம்ப காலகட்டங்களில் 1997ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த பள்ளி துவங்கப்பட்டதாகவும் 25 குழந்தைகளோடு துவங்கப்பட்டதாக நான் இந்த பேச வருவதற்கு முன்னால் கிடைத்த அந்த ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் எங்கும் மணக்கின்றது அந்த இந்த பள்ளி நிறுவனங்களில். அந்த ஒவ்வொரு வகுப்பிற்கும் பெயரிடப்பட்டிருக்கும் அந்த பெயர்களில் நல்ல தமிழ் மலர்கின்றது. அரும்பு என்றும் மொட்டு என்றும் மலர் என்றும். இந்த மொட்டும் மலரும் நன்றாக மலர்ந்து பூவிதழ்கள் மகரந்தத்தை இந்த மாவட்டம் முழுமைக்கும் மட்டுமல்ல தமிழகம் முழுமைக்கும் பரப்பி தமிழ் மனம் செழிக்கச் செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி, இந்த தாய் தமிழ் கல்வி நிறுவனங்கள் தமிழ் ஆர்வலர்களுக்கு ஒரு ஊக்கத்தை மட்டுமல்ல ஒரு நம்பிக்கையும் உண்டாக்கின்றது. இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற ஒரு நிறுவனங்களை எல்லாம் இந்த காலகட்டத்திலும் நவீனமயமாகி வரும் இந்த காலகட்டத்திலும் தமிழால் வெல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை தமிழ் ஆர்வலர்களுக்கு ஊட்டியிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும், இந்த கல்வி நிறுவனங்கள் சமீப காலமாக சந்தித்து வரும் பல பிரச்சனைகளுக்கும் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் முடிந்தவரை துணை நிற்கும் என்ற உறுதியையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சற்று முன்னதாகவே உங்களிடமிருந்து விடைபெற்று வருகின்றேன்.
இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. நன்றி, வணக்கம். பெரியவர்களே, வெறும் சிறிய ஒரு தொடக்கப்பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து சிறப்பு செய்து தலைமை தாங்கி உரையாற்றியது நமக்கெல்லாம் மிகுந்த பெருமை அளிக்கிறது. நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு கோபி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐயா கோபா வெங்கட அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். அடுத்து நம்முடைய தாய் தமிழ் கல்வி நிறுவனங்களின் காப்பாளர் கோபி சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் ஐயா கோபா வெங்கட அவர்கள் உரையாற்றுகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். கல்வியை வாணிகமாக நடத்தி கொண்டு வருகின்ற இந்த நாளில், அதிலும் நம்முடைய தமிழ் குழந்தைகளை எல்லாம் எங்கோ ஆங்கிலம் கற்பிப்பதன் மூலம் வானளாத இடத்திற்கு கொண்டு போவதாக சொல்லி பெற்றோர்கள் அவர்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை எல்லாம் சுரண்டி கொண்டிருக்கிற கல்வி நிறுவனங்கள் மிகுந்திருக்கிற இந்த நாளில் நம்முடைய தமிழ் குடும்பத்து குழந்தைகள் எல்லாம் தாய்மொழி அறிவை பெற வேண்டும் என்கின்ற அந்த உயரிய நோக்கத்தோடு எத்தனையோ இன்னல்களை தாங்கிக் கொண்டு கல்வியை வாணிகமாக ஆக்காமல் அதை ஒரு சமுதாய தொண்டாக கருதி பணியாற்றிக் கொண்டிருக்கிற நண்பர்கள் இந்த பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம், இந்த கல்வி பணி சிறக்க, இது வளர, பாரதி சொன்னதைப் போல நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், மிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் உடல் உழைப்பு நல்கீர், எதுவும் இல்லாதவர் வாய்ச்சொல் அருளில் என்று சொன்னார். அப்படி வாய்ச்சொல் கூட வாழ்க என்று சொல்லாமல் ஒரு சில பேர் இந்த தமிழ் பணியை எப்படியாவது அழித்து ஒழிக்க வேண்டும், அதுதான் தன்னுடைய பெருமைக்கடன் என்று கருதி கொண்டு முயன்று கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களையும் தாண்டித்தான் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்னதைப் போல, தமிழுக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றம் தூளாய் போகும் என்ற வகையில் அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தூள் தூளாக ஆக்கி இன்றைக்கு தாய் தமிழ் பள்ளியை 11 ஆண்டு காலமாக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதிலே அதனுடைய தாளாளர் ஐயா ஞானவேல் அவர்களும் அதனுடைய பொறுப்பாளர்கள் குமணன் அவர்களும் ஆசித்தம்பி அவர்களும் எத்தனையோ துன்பங்களை எத்தனையோ துயரங்களை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ பொருள் இழப்பை தாங்கிக் கொண்டு அவர்கள் இந்த பணியை சிறப்புற செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வளர வேண்டும், அந்த கல்வி வாழ வேண்டும். அந்த கல்வியின் மூலம் நம்முடைய தமிழ் குழந்தைகள் தமிழ் குழந்தைகளாக, தாய்மொழி கற்ற குழந்தைகளாக, தமிழ் கல்வியிலே வளர்ந்த குழந்தைகளாக தமிழகத்திலே மிளர வேண்டும், இந்தியாவிலே மிளர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த நாள் அந்த பணியை செய்வதற்கு துன்பம் எது வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் நண்பர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தாய் தமிழ் பணி கல்வி பணியை தடுப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிற அந்த அருமை நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் அதில் வெற்றி பெற முடியாது, அதில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அதற்கு இந்த தாய் தமிழ் பள்ளியை நான் நண்பர்கள் சொன்னதைப் போல வாழ்த்த வருகை தந்திருக்கிறேன். என் உளமாற வாழ்த்துகிறேன். இது வளர வேண்டும், வானோங்கி உயர வேண்டும். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் தாய்மொழி கற்று தமிழ் கல்வி பெற்ற குழந்தைகளாக வளர வேண்டும் என்ற என்னுடைய உள்ளக்கிடக்கியை அவாவாக சொல்லி இந்த பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள அம்மையார் முனைவர் திருமதி கு ராமாத்தாள் அவர்களும் கொங்கு நாட்டு தங்கம், நம்முடைய கொங்கு நாடு தந்த சிறப்புகளில் அவர்களும் ஒன்று. கல்லூரி பேராசிரியராக 15 ஆண்டுகள், பாரதியார் பல்கலைக்கழகத்திலே நிர்வாக பொறுப்பிலே 15 ஆண்டுகள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலே டிஎன்பிஎஸ்சி உறுப்பினராக 6 ஆண்டுகள், தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணைய தலைவராக 2007 ஆக
இம்மாதிரியான மிக உயர் பொறுப்புகளை வகித்துள்ள அம்மையார் அவர்கள் 4 பதிப்புகளையும் வெளியிட்டுள்ளார்கள். பெரியாரின் பெண்ணிய சிந்தனைகள், பெரியாரின் பெண்ணிய கோட்பாடு, பெண்ணியன் அடிமையானால், திருக்குறளில் பொருளாதாரம் மற்றும் தேன்துளிகள் போன்ற வெளியீடுகளையும் வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு மகளிர் ஆணையம் என்ற ஒரு ஆணையம் எப்படி தேர்தல் ஆணையம் இருப்பதை திரு சேஷன் அவர்கள் நம்முடைய இந்தியா முழுவதும் அனைவருக்கும் புரியும்படி தெரிவித்தாரோ, அதே போல தமிழ்நாடு மகளிர் ஆணையம் என்ற மிக உயர்ந்த ஒரு ஆணையம் மகளிருக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று அவர் தமிழ்நாட்டு மக்கள் மனதிலே பதிய வைத்தவர். அனைத்துக்கும் மேலாக அரவாணிகள் எனப்படும் திரு நங்கைகளுக்கு குடும்ப அட்டை வழங்குவதிலிருந்து அவர்களது பாதுகாப்பு வரை அவர்களை எந்த விதத்திலும் நாகரிக குறைவாக இந்த சமுதாயம் நடத்திவிடக்கூடாது என்பதற்காக அரும்பாடுபட்டு வரும் அம்மையார் தற்பொழுது சிறப்புரையாற்ற வருகிறார். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஒரு பொருளையும் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற தாய் முதல் பள்ளிக்கூடம். தாய் சிறப்பாக இருந்தாதான் அந்த குழந்தை சிறப்பான குழந்தையாக இருக்க முடியும். தாய் அறிவில்லாதவளாக இருந்தால் அவளுக்கு பிறக்கின்ற குழந்தையும் அறிவில்லாதவளாக தான் பிறக்க முடியும். எனவே தாய்மார்கள் முதல் கல்வி இருக்கணும். அதாவது தந்தை பெரியார் மிக அழகாக சொன்னார், பெண்கள் கண்டிப்பாக கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை வீட்டிலே 10 குழந்தைகள் இருக்குமே, ஆனால் அதில் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னா அந்த பொம்பளை பிள்ளை மட்டும் படிக்க வைக்கணும்னு சொன்னாரு. ஏன்னா பெண் பிள்ளை படித்தால் அந்த குடும்பம் படித்த மாதிரி, அந்த குடும்பம் படித்தால் அந்த கிராமம் படித்த மாதிரி, அந்த கிராமம் படித்தால் நாடே படித்த மாதிரி. என இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் உங்களிடம் நான் ஒரு அரிய வேண்டுகோளை வைக்கின்றேன். நீங்கள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, உங்கள் பிள்ளைகள் படிக்கட்டும், உங்கள் பேத்திகள் படிக்கட்டும், உங்கள் பேரன்கள் படிக்கட்டும், எல்லோரும் படிக்கட்டும் என்று ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். தாய் தமிழ் பள்ளி என்று சொன்னாலே தாயைத்தான் முதல் கொண்டு வந்திருக்கோம். தாயிடம் அன்பில்லாத யாரை பார்த்திருக்கீங்களா? தாய் அன்பிற்கு பிரதிபலனே இல்லை. தாய் அன்பு மிகச்சிறந்தது, கலப்படம் இல்லாத ஒரு அன்பு. நீங்க பட்டணத்தாரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டணத்தார் ஊர் உறவு ஒதுமை வேண்டான்ட்டு நாடு காடெல்லாம் சுத்திட்டே இருந்தார். ஒரு நாள் அவருடைய தாய் இறந்த செய்தியை கேட்டு ஓடோடி வந்தார். என்னுடைய தாயோட இறுதி சடங்கை நான் தான் செய்ய வேண்டும் என்று ஒரு பிடிவாதமாக அவர் ஒரு 10 பாடல்களை இயற்றினார். அந்த 10 பாடல்களை மிஞ்சுவதற்கு இன்றைய வரை வேறு பாடல்களே இல்லை. ஏன்னா அம்மா இறந்து போயிட்டா ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும், அந்த உணர்வை அப்படி பிழிந்தெடுத்து ஒரு 10 பாடல்களை கொடுத்தார். அந்த 10 பாடலை மிஞ்சுவதற்கு இன்று வரை வேறு எந்த செய்தியுமே கிடையாது என்கின்ற அளவிற்கு அவருடைய தாய் அந்த பண்பு இருக்கிறது. அந்த பண்பைத்தான் நாம சொல்லித்தரோம். ஐயா மிக அழகாக சொன்னார்கள், ஆங்கில பள்ளியில் படித்தால் மட்டுமே என் குழந்தை மிக சிறப்பான குழந்தையாக, புத்திசாலியான குழந்தையாக வாழும் என்கின்ற எண்ணம் நம்மிடையே முட்டாள்தனமாக பதிந்து கொண்டிருக்கிறது. குழந்தை தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும். ஏன்னா தாய்மொழி தான் நம்ம மொழி, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நான் இவர் என்னை பற்றி சொன்னாங்க, நான் ஒரு குக்கிராமத்திலே பிறந்தவள், சின்ன கிராமத்திலே பிறந்தேன். அதில் தமிழ் வழியில் தான் நாங்கள் கல்வி கற்றோம். இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கவில்லையா? ஆங்கிலத்தில் படித்தால் மட்டுமே அறிவாளிகளாக முடியும் என்கின்ற ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையை வியாபாரிகள் வியாபாரமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இந்த தமிழர்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். எனக்கு தமிழர்கிட்ட பிடிக்காத ஒண்ணு என்னன்னா, நீங்க எல்லாரும் கோவிச்சாலும் சரி, ஒரு சுப்பமாளுக்கும் ஒரு குப்பு சமைக்கும் பிறந்த பிள்ளை இன்னைக்கு விக்னேஷ் பேர் வைக்கிறீங்க. ஏன் பேர் வைக்கிறீங்க சொல்லுங்க? தமிழ்ல ஏன் பேர் வைக்க சொல்றோம்? நீ யார் என்பது உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டும். நான் இன்னார் வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த நான் இந்த ஊர் பிள்ளை அப்படின்னு சொல்ல வேண்டாமா? நீங்க பழனிசாமி என்று சொன்னா ஓ அது ஈரோடுக்காரா இருக்கணும், குப்புசாமி என்று சொன்னா ஈரோடுக்காரா இருக்கணும், அது பாண்டியர் சொன்னா மதுரைக்காரா இருக்கணும் அப்படிங்கிற ஏன் சொன்னாங்கன்னா அந்த பெயரை வைத்து இன்னார் என்று அடையாளம் காட்ட முடியும். ஆனா இப்ப யாரோட பெயர் வச்சு யார் அடையாளம் காட்ட முடியும்? யாரோட பெயரும் யாருக்கும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு நம்ம மாறிட்டோம். ஏன்னா இந்த பெயர் என்பது என்னன்னா ஒரு குறியீடு. உங்களை கூப்பிடுகின்ற பொழுது திரும்பி பார்ப்பதற்காக வைக்கின்ற பெயர் மட்டும் இல்லை.
நம்ம மொழியை, நம்ம உணர்வை, நமது அமைப்பை காட்டுகின்ற, பண்பை காட்டுகின்ற குறியீடு அதையெல்லாம் தொலைச்சிட்டு முகவரியே இல்லாமல் இன்னைக்கு விக்னேஷ் என்றும் எல்லா ஏசியும் வச்சுட்டு உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தாய்மொழி தமிழ் மொழி என்று மேடை ஏறி அழகா பேசுறோம். தாய்மொழி தமிழ் மொழி என்று சொன்னா இந்த தமிழ் மொழிக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கணுமோ அதை நம்ம இன்னைக்கு கொடுத்திருக்கோமா? இங்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய உளமாத நன்றியை சொல்லணும். ஏன்னா என்னுடைய குழந்தைகளாவது தாய் தமிழ் பள்ளியிலே படிக்கட்டும் என்று ஒரு வைராகியத்தோடு வந்திருக்கிறீர்களே, உங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல். ஏன்னா ஆங்கில பள்ளியில் படிக்கணும், என் பிள்ளை ஷூ போட்டுக்கணும், டை போட்டுக்கணும். அது வெய்ய காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, நம்ம நாகரிகத்திற்கும் நம் பண்பாட்டிற்கும் இந்த சூழ்நிலைக்கும் இந்த அறையத்துக்குமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு உடையை அணிந்து என் பிள்ளை போகணும். டாட்டா சொல்லணும், அம்மான்னு சொல்லணும்டா. அம்மான்னு சொன்னா அடி, மம்மின்னு கூப்பிடணும். ஏன்னு கேட்டா அந்த வார்த்தை மம்மின்னு சொல்ற வார்த்தை காதுல வந்து தேனா பாயுதான். மம்மின்னு சொன்னா என்னன்னு தெரியுமா? செத்த போனோம். ஆனா இப்ப என்ன பண்றாங்க, என் பிள்ளைய மம்மின்னு கூப்பிடணும். அது டாடி, அது டாடின்னு கூட கூப்பிடுறது, டாடி டாடின்னு கூப்பிடும். அதை கேட்டு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா ஆங்கிலத்திலே என் பிள்ளை பேசுகின்றான், ஆங்கிலத்திலே என் பிள்ளை பேசுகின்றான் என்ற ஒரு பெருமை. ஆனா நிச்சயமா அந்த குழந்தை நம் தமிழ் குழந்தையாக வளராது. நம்ம என்ன வேணும்னு கேட்கிறோம்னா, ஒரு குழந்தை வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும் என்றால் மிக மனித நேயத்தோடு வாழ வேணும். ஆனா எல்லார்கிட்ட போய் கேளுங்க, அப்பா ஏமா படிக்க வைக்கிறீங்கன்னா, என் பிள்ளை எம்ஏ படிக்கணும், எம்எஸ்சி படிக்கணும், எம்பிஏ படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், சம்பாதிக்கணும் சொல்றாங்களே. யாரா ஒருத்தராவது என் பிள்ளை மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் கல்வி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறோமா? இல்லை. ஏன்னா மனிதன் கல்வி கற்பதை எதற்காக? சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரே உணர்வுக்காகத்தான் நினைக்கிறோம். இல்லை, கல்வி என்பது வியாபாரம் அல்ல. கல்வி என்பது உன் அறிவை விலாசப்படுத்துவது. உன் அறிவு எப்படி விலாசமாகும்? கல்வி கற்க வேண்டும். எப்படி கற்க வேண்டும்? தாய்மொழியில் கற்க வேண்டும். தாய்மொழியில கற்பித்தால் தான் நமக்கு அது உள்ள அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். ஆங்கிலத்திலோ அல்லது வேறு மொழியிலோ கற்கின்ற பொழுது நமக்கு அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் புரியாமல் இருக்கும். அப்படியே புரியாம மனப்பாடம் பண்ணி கிளிப்புள்ள மாதிரி எழுதுறவனுடைய உண்மையாலுமே புரிஞ்சு அறிவாளியாக, மிக சிறந்தவனாக, வல்லவனாக, மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக அது தாய் தமிழ் தான் இருக்கணும், அது தமிழ் மொழியில் தான் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன என்னன்னா, பெயர் வைப்பதற்கும் சட்டம் போடணும். எதுல பெயர் வைக்கிறதுக்கு? சினிமாவில் தமிழ் பெயர் வைக்கணும், கடைகளிலே தமிழ் பெயர் எழுதணும். எங்க இருக்குங்க? எங்கெங்கெல்லாம் தமிழ் பெயர் வைக்கணும்னு சொல்லி ஒரு அரசு ஆணை போடுவோம். நாங்க எங்க ஆணை போடுறோம்? கடைகளிலே தமிழ் பெயர் வையுங்கள், உங்க பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டுங்கள், நீங்கள் தமிழுக்கு சினிமா பெயரை வையுங்கள் சொல்ற நாடு எந்த நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிறந்து தமிழிலே வளர்ந்து தமிழ் பாலை குடிச்சு வளர்ந்த நாம தமிழ் வேண்டும் தமிழ் வேண்டும் என்று அரசாணை போடுகின்ற அளவிற்கு கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. வெட்கமாக இல்லை, நமக்கு வேதனையாக இல்லை, நினைத்து பார்க்கவே எனக்கு துடிக்கிறது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ்ல பேர் வையா அடிச்சடிச்சு சொல்றான். நம்ம அதை கேட்கிறோமா? அப்போ கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டோம்னா, வெளிநாட்டில் இருக்கிறான் பாருங்க, அந்த வட இந்தியாவில் இருக்கிறான் பாருங்க, அவனை பார்த்து நம்ம அவனை பார்த்து அப்படி நல்லவனா இருக்கிறான் அப்படின்னு சொன்ன. ஆங்கிலம் படித்தால் என் பையனுக்கு வேலை கிடைக்கும், இந்தி படித்தால் என் பையனுக்கு வேலை கிடைக்கும்னா நார்த் இந்தியாவில் பிச்சைக்காரன் இருக்க மாட்டானே? அங்க நார்த் இந்தியாவில் இருக்கான்ல, பிச்சைக்காரன் இருக்கான்ல, ஏன் அவனுக்கு இந்தி படிச்சுல வேலை கிடைக்கல, தமிழ்ல படிச்சா மட்டும் வேலை கிடைக்காது என்று சொல்லி நம்மளை ஏமாத்தி எத்தனை பள்ளிகள் வந்திருக்கின்றன? ஆயிரக்கணக்கான பள்ளிகள், கோடிக்கணக்கான பள்ளிகள், அத்தனையும் நம்முடைய உழைப்பை சுரண்டுகின்ற பள்ளிகளாக வந்திருக்கின்றன. நீங்க நேற்று பார்க்க வேண்டும். அங்க கொண்டு போய் சேர்த்துனா எத்தனை கட்டணம் கட்டணும், எவ்வளவு ரூபாய் கட்டணம் கட்டிட்டு இருக்கோம். நம்மளால முடியுமா? இல்லை, என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசணும், என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசினா தான் எனக்கு ஒரு பெருமை நினைச்சிட்டு இருக்கவே. அதை முதல்ல ஒழிக்கணும். நம்ம இனிமே எல்லா குழந்தைகளும் தாய் தமிழ் பள்ளியில் மட்டுமே படிக்க வேண்டும், அதுவும் தமிழில் மட்டுமே கல்வி கற்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் கொண்டு வரத்தான் போறோம். அப்ப எல்லாருமே நம்ம சந்தோஷப்பட போறோம். ஏன்னா தமிழ் வாழ்க என்று சொல்லிட்டு தமிழ் இனி மெல்ல செத்து கொண்டிருக்கிறது. அதை எப்ப மேல கொண்டு வர போறோம்? எப்படி மேல கொண்டு வர போறோம் இங்கதான் இப்ப நடத்திட்டு இருக்கோம். 11 ஆண்டுகள் இவர்கள் தாய் தமிழ் பள்ளிக்காக தன் ரத்தத்தையே அப்படி வியர்வாக சிந்தினாங்க. ஏன்னு கேட்டா அவர்கள் பெரிய போராட்டம். இது ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்தில் வெற்றி கண்ட குமணனையும் தனியாக பாராட்டணும். ஏன்னா எவ்வளவு
இன்னல்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு இடர்பாடுகள் வந்தாலும் சரி, இந்த பள்ளியை நான் நடத்தியே தீர்வேன். என்னால் முடியும், தமிழனால் முடியும், தமிழால் முடியும் என்கின்ற ஒரே எண்ணத்தை அவர் அடிப்படையாக வைத்திருப்பதால் தான் இந்த தாய் தமிழ் பள்ளி இன்று இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது. இப்போ நான் பள்ளியை பற்றி இவ்வளவு தூரம் பேசினேன். மொழியை பற்றி பேசணும்னு நினைச்சா நிறைய பேசலாம். ஏன்னா எங்க மொழி என்பது பாரதிதாசன் என் மூச்சு, என் காற்று, என் சுவாசம், என் உணவு எல்லாமே தமிழ் மொழின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு யாரோ தமிழ் மொழி பேசுறோமா? தமிழே ஆங்கிலமே கலக்காமல் யாராவது பேசுறாங்களா? இல்லையே. ஆங்கிலத்தை கலக்கி பேசினாதான் அழகான மொழி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு உதாரணம் சொல்றோம். காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்றீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு சோறு பண்ணி டிஃபன் பண்ணி குழந்தைங்கள ரெடி பண்ணி பஸ்ஸை கேட்ச் பண்ணி ஆஃபீஸ்க்கு போய் அங்கே ஃபைலெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து டிஃபன் பண்ணி 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 என்ன பண்ணிட்டு இருக்க? பண்ணி என்பது என்ன? நம்ம ஊரில் மேயற பண்ணி அழகா சொல்லணும். நான் காலையில் எழுந்து சோறாக்குறேன்னு சொல்றோமா? சாதம் என்று சொல்றோம் இல்லையே. சாதம் என்பது நம்ம தமிழ் சொல்லலாம் இல்லையே. இந்த சோறுன்னு சொல்லிட்டா கேவலம். நம்ம தாய்மார்கள் என்னைக்கு நாங்கள் சோறு போடு அங்கே கடையில் போய் ஒயிட் ரைஸ் கொண்டா, என்ன பெரிய பிரிட்டிஷ்கார விட்டு குழந்தைய நீ ஒயிட் ரைஸ் கொண்டான்னு கேட்கறதுக்கு வெள்ளைச்சோறு போடுப்பா, சோறு போடுன்னு கேட்கிறவா. ஏன்னா சோறு என்று சொன்னாலே நம்ம கேவலம் நினைக்கிறார். தந்தையா பெரியார் ரொம்ப அழகா சொன்னாரு, எப்போ ஒருத்தன் வந்து தன்னுடைய மொழியை பற்றி உணர்லையோ அவன் உருப்படவே மாட்டான். அதான் காட்டு மிராண்டி சொன்னாரு. அன்னைக்கு எல்லாம் கோவிச்சுட்டாங்க. ஆனா நான் கோவிச்சுக்கல. ஏன்னு கேட்டா நம்ம மொழி என்ன? அது என்னுடைய உணர்வு, நான் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை, என்னுடைய எண்ணத்தை வெளியே அப்படி கொண்டு வந்து கொட்டணும். நான் எதில் கொட்டுவேன்? என் தாய்மொழியில் தான் கொட்ட முடியும். வேற மொழியில என்னால் கொட்ட முடியுமா? கொட்ட முடியாது. ஏன்னா அந்த உணர்வு நமக்கு வேணும். அந்த உணர்வே இல்லாமல் அத்து போய் எட்டு போய் இன்னைக்கு நாம் இருக்கோம். தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எங்கெங்க அடி வாங்கிட்டு இருக்கோம் கேட்டு பாருங்க. கர்நாடகாவிலே தண்ணி இல்லையா, அடி தமிழனே. மகாராஷ்டிராவிலே ஒரு பிரச்சனையா, அடி தமிழனே. ஆந்திராவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அடி தமிழனே. தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையா, தமிழனை போட்டு அடி. இலங்கையில பிரச்சனை, அவனை போட்டு அடி. யார் எங்க பிரச்சனை ஏற்பட்டாலும் தமிழன் மட்டும்தான் அடிக்கணும்னு நினைக்கிறோமே. ஏன்? நமக்கு இந்த போராட்ட குணம் இல்லை. யாரையும் தட்டி கேட்கறதுக்கு ஒரு தைரியம் இல்லை. ஏன் தைரியம் இல்லைன்னா நம்மளை வளர்க்கிற கோழைகள் ஆக்கிட்டாங்களா? இல்ல, நமக்கு என்ன நமக்கு என்ன என்கின்ற ஒரு எண்ணத்தில் நாம் வளர்ந்து விட்டோம். அந்த ஒரு துணிச்சல் மட்டும் இருக்கணும். எதையும் கேட்கின்ற எனக்கு துணிச்சல் இருக்கணும். இந்த குழந்தைகளுக்கு ஆசை 4 சொல்லிக் கொடுங்க. ஆசிரியர் பெருமக்கள் இருந்திருக்காங்க, அவங்க கிட்ட 4 குணங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. 1, தீர்மானம் எடுக்கணும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது உடனடியாக எடுக்கிற தீர்மானமா, இல்லை காலதாமதமாக எடுக்கிற தீர்மானமா, மிக நீண்ட காலத்துக்கு பிறகு எடுக்கிற தீர்மானமா என்பதை இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. பங்களிப்பு, அடுத்து பங்களிப்பு வேணும். இந்த குழந்தை வந்து ஒரு பள்ளிக்கூடம் போகுது, என்ன பண்ணிட்டேன்னா அழகா அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஷூ போட்டு எல்லாம் போட்டுட்டு உள்ள போகுது. பள்ளிக்கூடம் போயிட்டு அப்படி டக்கு டப்பக்குன்னு உள்ள உட்காருது. ஆசிரியர் கேட்கிறான், பேசாதே. அந்த குழந்தையுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? இந்த குழந்தை ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும் என்று எழுந்தா ஆசிரியர் சொல்ல, உட்காரு, இதெல்லாம் கேட்காதே, உட்காரு, போர்டிலே போட்டுக்கு படி அப்படின்னா இந்த குழந்தை எப்படி வளரும்? இயல்பாக விடுங்கள், இந்த குழந்தை வளரட்டும். அந்த குழந்தை ஒரு கேள்வி கேட்பதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கிறீர்களா? இல்ல. வீட்டுல வந்து அம்மா 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 இதுல எனக்கு ஒரு சந்தேகம்னா கமெண்ட் இருக்க மாட்டேன், நான் வீட்டுல சோறாக்கிட்டு இருக்கேன், என்னை போய் தொந்தரவு பண்ணிட்டு போய் பக்கத்து வீட்டுல விளையாடுன்னு நம்ம சொல்றோம். ஏன்? அந்த குழந்தை என்ன கேட்கிறது, எந்த கேள்வியை கேட்கிறது என்பதை சற்று நிதானித்து கேள்வியை கேட்டு அதற்கு பதில் கொடுங்கள். கொடுக்க முடியவில்லை என்றால் கொஞ்சம் சிந்திச்சு சொல்றேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துல யாருக்கிட்டையாவது கேட்டு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லியே தர மாட்டோம். குழந்தை எப்படி வளர்த்துறனா, மேலாராத, கீழே ஓடாத, அங்க நிக்காத, இங்க நிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. அது பொம்பளை பிள்ளைன்னு வச்சுங்க, போச்சு. என்னப்பா பொம்பளை பிள்ளைக்கு விளையாட்டு வேண்டி கிடக்குது, ஆம்பளை பையனோட ரோட்ல விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு பாலின பாகுபாடோடு குழந்தைகளை வளர்த்தாதீங்க. 2 குழந்தைகள் ஆண் பண்ணிருந்தா எப்படி வளர்த்தோம்னா இருவரையும் சமமாக பாவிக்கணும். நம்ம அப்படி பாவிக்கிறோமா? இல்ல. ஏன்னா ஆண் பிள்ளை நாளைக்கு என்னுடைய வாரிசு. அதே பொம்பளைல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நாளைக்கு எனக்கு கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு பையன் வேண்டாமா? அவன் கொள்ளி வச்சா எரியுது நமக்கு. இல்ல, இப்படி எலக்ட்ரிக் பயானம் வந்துருச்சு, உள்ள விட்டா சாம்பல் ஆயிரும், அவன் வந்து கொள்ளி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி சொல்லி பையனை வளர்த்துறீங்களே. பெற்றோர்கள் இங்க இருக்கீங்க, நிறைய பேர் சொல்றேன். எத்தனை பிள்ளைகள் பெற்றோரை பாக்குறாங்க. ஏன் இன்னைக்கு வந்து முதியோர் இல்லங்கள் அதிகமாக இருக்கு? எதுக்காக முதியோர் இல்லம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். பெண்களும் சரி ஆண்களும் சரி தாய் தந்தையை பார்க்கறதே இல்லை. முதுமை ஒரு சுமையாக நினைக்கின்றார்கள். அதை விட்டுட்டு அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணுங்கிற ஒரு பண்பாட்டை இந்த குழந்தைகளுக்கு நீங்க சொல்லித் தரணும். அதான் சொல்ல, இந்த பங்களிப்பு என்கிற ஒன்று இருக்கு பாருங்க, இந்த குழந்தைகளிடம் நீங்க சொல்லித் தரணும்.
உன்னுடைய பங்களிப்பு என்னன்னா, உனக்கு என்ன கேட்கணுமோ கேள்வியை கேள், ஆசிரியரிடம் கேள்வியை கேள். ஆசிரியர் பெருமக்களும் தயவுசெய்து சொல்றேன் கேட்டுங்க, நானும் ஆசிரியர் தான் வந்தேன். 15 ஆண்டுகள் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி தான் வந்திருக்கேன். மாணவர்கள் கேள்வி கேட்டால் மிக பொறுமையாக தெளிவாக பதில் சொல்ல பழகிக்கணும். நான் அப்படி கொடுக்குறோமா? கொடுக்க மாட்டான். உட்காரு. அது சொல்லி சொல்லி இந்த குழந்தைகளுடைய மூளையே வளராம போச்சு. அடக்கி அடக்கி, வீட்டில் போனாலும் அடக்குறீங்க, வெளியில போனாலும் அடக்குறீங்க, பள்ளிக்குள்ள போனாலும் அடக்குறீங்க. ஆனா தாய் தமிழ் பள்ளியில மட்டும்தான் எந்த விதமான அடக்குமுறையும் இல்லாம இயல்பாக ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறோம். கற்றலில் இனிமை. ஒரு பாடம் படிக்கல ஒரு இனிமை இருக்கணும். எப்படி படிக்கணும் அப்படிங்கறத சொல்லி தராங்க. இது ஆடு, இது மாடுன்னு சொன்னா, நான் இந்நேரம் ஆடு மாடு தானே வீட்டுல பேசிட்டு வந்தேன், இது வாத்தியார் வந்து இதான் ஆடு இதான் மாடுன்னு சொல்லி கொடுக்குறாரு. குழந்தை நினைக்குமா? நினைக்காதா? ஏன்னா குழந்தை வீட்டுல ஆட்டை மாட்டை பார்த்து தானே வந்துட்டு இருக்கு. இது ஆடு மாடு என்று சொல்லி கொடு. அந்த மாட்டையும் ஆட்டையும் எப்படி சொல்லி தரணுங்கிறதா வேணும். அல்ல ஒரு என்ன ஒண்ணு, இந்த குழந்தைகளுக்கு வந்து முக்கியமா இன்னொரு சொல்லி தரேன்னா தன்னம்பிக்கை சொல்லி தரணும். 2-3 தவளை இருந்துச்சு. 3 தவளைகள் எங்க போனாங்கன்னா, ஒரு நாள் பட்டினி, 3 நாள் சாப்பாடு கிடைக்கல, 3 தவளை இருக்கும். இந்த 3 தவளை ஒன்று கூடுனாங்க. நம்ம எப்படியா சாப்பிடணும், என்ன பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த 3 தவளை ஒரு தவளை சொல்லுது, இந்த அந்த வீட்டு கதவு திறந்திருக்கு, வாங்க நம்ம எல்லாம் உள்ள போ, ஜன்னல் வழியை எட்டி குதிப்போம், அங்க என்ன கிடைக்கிறதோ சாப்பிடலாம்னு சொல்றாங்க. 3 பேரும் போறாங்க. முதல் தவளை என்னாச்சு, பாதி மரம் ஏறிச்சு, பாதி சுவர் ஏறிச்சு, அதுக்கு மேல ஏற முடியல. ஐயோ என்னால ஏற முடியல, எனக்கு சாப்பாடே வேண்டாம்னு கீழே விழுந்துருச்சு. 2வது தவளை என்ன படிச்சா, ஏறிச்சு, ஏறி 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 போயிட்டு அங்கிருந்து குதிக்குது, ஒரு பானைக்குள்ள விழுந்துச்சு. அந்த பானை வந்து தயிர் பானை. அந்த தயிர் பானைக்குள்ள விழுந்தோடனே ஐயோ என்னால் எந்திரிக்க முடியாது, நான் என்ன பண்ணுவேன் என்று செத்து போச்சு. பயம், என்னால் எந்திரிக்க முடியவில்லைன்னு செத்து போச்சு. இந்த 3வது தவளை எட்டி குதிச்சு. அதே தயிர் பானைக்குள்ள 3வது தவளை எட்டி குதிச்சு. எட்டி குதிச்சு என்ன பண்ணுச்சு, ஓடி 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 வந்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சுத்தி சுத்தி வரும்போது அந்த தயிர்ல இந்த வெண்ணெய் மேல வந்தோடனே இது அப்படியே எந்திரிச்சு மேல குதிச்சு வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டது. இது எதுக்கு சொல்றேன்னா, சின்ன குழந்தைகளுக்கு ஒரு முயற்சி வேணும், ஒரு இலக்கு வேணும். நான் ஒரு கல்லூரியில போய் கேட்டேன், ஏப்பா உன்னுடைய இலக்கு என்னன்னு கேட்டேன். அதுவே எனக்கு தெரியல மேடம், எதுக்கு படிக்கிறேன்னு தெரியல மேடம். நான் ஏன்பான்னு எங்க ஊர்ல படிக்க சொன்னாங்க, நான் வந்து பள்ளிக்கூடம் செஞ்சுட்டேன், காலேஜில் செஞ்சுட்டேன், எனக்கும் ஒரு இலக்கு இல்லை என்று சொன்னான். அவர்கள் சரியான முட்டாளாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில இலக்கு இல்லாவிட்டா அது விளக்கு இல்லாத வீடு மாதிரி. அந்த சின்ன குழந்தைக்கு நீங்க ஒரு இலக்கு சொல்லித்தரானா, இந்த குழந்தை நாளைக்கு ஒரு பெரிய அறிஞராக வர வேண்டும், ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும், ஒரு மருத்துவராக வர வேண்டும், ஒரு பொறியாளராக வர வேண்டும், ஒரு ஓவியனாக வர வேண்டும், ஒரு கவிஞனாக வர வேண்டும், அல்லது ஒரு அரசியல்வாதியாவது வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அந்த பிஞ்சு மனசுல பதிய வைங்க. ஏன்னா இது நாற்றங்கால், அந்த பிஞ்சு உள்ளங்கள நாற்றங்கால், அந்த நாற்றங்கால பதியம் போடுங்க. என்ன பதியம் போடுறீங்கன்னா, நல்ல எண்ணத்தை பதியம் போடுங்கள், ஒழுக்கத்தை பதியம் போடுங்கள், நீ ஒரு மனிதன் என்பதை அங்கே பதியம் போடுங்கள். அப்பதான் அந்த செடி அப்படியே மலரும். நீங்க மாதேசிங்க பார்த்திருக்கீங்களா? யாரும் ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுல, அந்த குழந்தையோடைய அம்மா வந்து ரோஜா செடிகள் நிறைய வளர்த்திருக்காங்க. அழகான பூக்கள், வண்ண வண்ண பூக்கள். உலகிலேயே மிக அழகான பூ எது, மென்மையான பூ எது, அழகான பூ எது, மனமுள்ள பூ எதுனா ரோஜா பூ தான். இந்த பூக்களை ஒரு கவிஞன் போய் கேட்டான், பூக்களை நீங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க என்று கேட்டான். அந்த பூக்கள் சொன்னது, நான் திருமணத்திலே மணமக்கள் கழுத்திலே இருக்கின்ற பொழுது நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னது. நான் பூசையறையிலே சாமிக்கு மாலை ஓடுகின்ற பொழுது நான் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னது. பெண்கள் தான் அழகுபடுத்துவதற்காக கூந்தலை சூடுகிறார்களே பூ, அப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றது. பெண் எப்பொழுதுதான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று அந்த பூவை கேட்டது. அந்த பூ சொன்னது, இந்த நாட்டிற்காக பாடுபட்டு உயிர் நீத்தானே அந்த கல்லறையிலே இருக்கின்ற பொழுது மட்டுமே நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொன்னது. அந்த கல்லறைகள் ஏன்னா அங்கு உழைப்பு இருக்கிறது, இந்த நாடு இருக்கிறது, இந்த பண்பு இருக்கிறது, இந்த மொழி இருக்கிறது, என் இனம் இருக்கிறது, அப்ப மட்டும்தான் நான் வந்து மகிழ்வாக இருக்கிறேன் என்று யார் சொல்லுச்சு? ஒரு பூ சொல்லுது. பூவுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லையான்னு கேட்கலாம். இந்த மென்மையான பூ இருக்கிறது பாருங்க, அந்த ரோஜா பூ. அம்மா வந்து ஊருக்கு போறாங்க, பையன் சொல்றான், அம்மா நீங்க ஊருக்கு போங்க, நான் இந்த பூ செடியில நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றான். அம்மா என்ன பண்ணாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. இந்த குழந்தைகள ரோஜா செடி பூரா கொடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, காலையில் இருந்துச்சு தண்ணி எடுத்து பூ மேல தெளிக்கும், ஒரு துணி எடுத்து வந்து அந்த அழுக்கெல்லாம் தொடைக்கும், எல்லாம் தொடச்சிச்சு. ஒரு வாரம் கழித்து பார்த்தா பூவும் இல்லை செடியும் இல்லை, காஞ்சி கிடந்தது. எங்க அம்மா ஊர்ல திரும்பி வந்தாங்க,
மகனிடம் கேட்கிறார்கள், என்ன மகனே பண்ணினாய்? நான் கண்ணும் கருத்துமாக பக்கத்திலே நின்று ஒரு துணி எடுத்து உடைச்சேன், தண்ணி மேல தெளிச்சேன், ஆனா இந்த பூச்செடி ஏன் செத்து போனது எனக்கு தெரியலன்னு சொல்றார். அந்த வேருக்கு தண்ணீர் விட்டையா என்று கேட்டார்கள். ஓ, வேர் அந்த பூவை பாதுகாத்து இருக்கும். அந்த வேர் தான் தமிழ் மொழி, அதுதான் தமிழ் இனம், அதுதான் நம்ம பண்பு, அதுதான் நம் கலாச்சாரம். அந்த வேருக்கு நம்ம பாதுகாக்காம மேல இருக்கிற பூக்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு கொடுத்தால் நிச்சயமாக அந்த செடி உயிரோடு இருக்காது. அதனை தமிழ் இனம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த வேர் இருக்கிறது பாருங்களேன், தமிழ் அந்த உணர்வு, அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, அந்த நாகரிகம், அதுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றுங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேர் தான் தாய் போன்றவர்கள். தாயை பற்றி நீங்க நிறைய பேசலாம். பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, செந்தமிழ் செல்வி என்ற ஒரு பெண்ணை பற்றி படிச்சிருப்பீங்க. அந்த பொண்ணை படிச்ச பொழுது நான் கண்ணீர் தண்ணி விட்டேன். ஏன்னு கேட்டா, தன் மகன்கள் 2 பேரை குருடா பிறந்துட்டாங்க. இந்த உலகத்துக்கு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய 2 கண்ணையும் கொடுக்கணுக்காக அந்த அம்மா தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனா தற்கொலை பண்ண செய்தி எனக்கு பிடிக்காது. ஏன்னா தற்கொலை கோழையுடைய ஆயுதம், புத்திசாலியுடைய ஆயுதமே அல்ல. ஆனா அவருடைய அன்பு பாருங்க, அவருடைய பண்பை பாருங்கள். தன் மகன் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக தன் 2 விழிகளை தானமாக கொடுத்தார்கள். ஆனா இந்த 2 விழியும் பயன்படுத்த முடியலை என்பது வேறு கதை. இருந்தாலும் கூட தான் உயிரோடு இருந்தாலும், நான் இறந்தாலும் பரவாயில்லை, என் விழிகள் 2இல் என் மகன் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக கண்ணை கொடுத்தார்களே, இதுதான் தாயன்பு. தாய் அன்பு என்பது என்ன சொல்லுங்க? அந்த தாய் என்பது தாய்மொழி. தாய்மொழி என்பதை நாம மண்ணில் நிற்கிறோம். எப்படி நின்றுட்டு இருக்கோம்? ஏன் சொல்றோம் இது தாய் பூமின்னு சொல்றோம்? நம்மளை தாங்குகின்ற பூமி அம்மா மாதிரின்னு சொல்றோமே. அம்மா எப்படி? மாதா பிதா குரு தெய்வம். அம்மா முதல்ல நம்ம அம்மா தான், எல்லாமே உலகத்துக்கே அம்மா தான். அம்மா இல்லைன்னா எதுவுமே கிடையாது. சக்தியிலே சிவனுமில்லை, சிவனிலே சக்தியுமில்லை சொல்லி நம்மளை ஏமாத்தினாங்க இல்லையா? சக்தி தான் முதல், அப்புறம் தான் சிவன். ஏன்னா பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதனால சொல்றேன், உங்களுக்கு இருக்கின்ற ஆக்க சக்தியும் ஊக்க சக்தியும் நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். நாம தான் எல்லாம் சொல்லித்தர போறோம், இந்த உலகத்துக்கு பாடம் சொல்லித்தர போறோம். ஆகினால் நீங்க உங்களுக்கு இருக்கிற சக்தியை நீங்க பயன்படுத்த வேண்டும். இது ஒரு மேடையாக இருப்பது. சின்ன ஒரு செய்தியை சொல்றேன். இது 1993ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் என்ற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் ஆணையம் என்பது அரசாங்கத்தினுடைய, தமிழகத்தினுடைய முழுமையான ஒரு இயந்திரம். இந்த இயந்திரம் பெண்களுக்கு எங்கெங்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த பாதிப்புகளுக்கெல்லாம் நிவாரணம் காண்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். பெண்கள் குறிப்பாக மகளிருக்கு ஏற்படுகின்ற எந்த இன்னலாக இருந்தாலும் சரி, அது வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, குடும்ப வன்முறையாக இருந்தாலும் சரி, இல்லை பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டிலே போகின்ற ஒரு கேலி கிண்டல் செய்தாலும் சரி, எந்த முறையில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பிலிருந்து விடுவதற்கு, அந்த பாதிப்பை எடுத்து வீசுவதற்காகத்தான் இந்த மாநில மகளிர் ஆணையம் என்ற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு நிறைய புகார்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் தொலைபேசியும் தொடர்பு கொள்ளலாம், இல்லை கடிதத்தின் வாயிலாகவும் தொடர்பு கொள்ளலாம், இல்லை வேறு எந்த வழியிலும் வேண்டுமானாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நேரிலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்படுகின்ற அத்துணை இன்னல்களையும் தீர்ப்பதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு அரசு மாநில மகளிர் ஆணையம் என்று ஒன்று அமைத்திருக்கிறது என்பதை இந்த காலத்துக்கிட்ட சொல்லணும். ஏன்னா எனக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் எடுத்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்னுடைய ஆணையத்தை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆணையம் எப்படி செயல்படுகிறதுனா, இதில் 9 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 9 உறுப்பினரோடு என்னுடைய தலைமையின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இதுவரை குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் என்கிற ஒரு சட்டம் 2005 என்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது. குடும்பத்தில் வன்முறையா, அதுவும் பெண்களுக்கா என்று எங்கள் ஆண்கள் கேட்கிறாங்க. தினம் தினம் பெண்களுக்கு வன்முறை ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதை வன்முறை என்றே நாங்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த மாநில மகளிர் ஆணையத்துடைய குறிக்கோளாக இருக்கிறது. என்ன மாதிரியான வன்முறைகள்? அது பொருளாதார வன்முறையாக இருந்தாலும் சரி, பாலியல் வன்முறையாக இருந்தாலும் சரி, உளவியல் வன்முறையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான வன்முறையாக இருந்தாலும் சரி, எந்த வன்முறையாக இருந்தாலும் அந்த வன்முறைக்கு தீர்வு காண்பதற்குத்தான் இந்த சட்டம் என்று ஒரு சட்டம் வந்திருக்கிறது. இந்த சட்டம் மிகச் சிறப்பான சட்டம். இதை நான் தாய் தமிழ் பள்ளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட மகளிர் நிறைய பேர் வந்திருக்கனால இந்த சட்டத்தை பற்றி ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்றேன். கணவனும் மனைவியும் அடிப்பார்கள். ரோட்ல பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க. பத்திரிகை நிருபர் போய் கேட்கிறாரு, ஏயா மாடு மாதிரி அடிக்கிறியா அப்படின்னு கேட்டா, அது ஏன் பொண்டாட்டி, நான் அப்படித்தான் அடிப்பேன்பாங்க. ஆனா அந்த பொண்டாட்டிய அடிப்பதற்கு இந்த கணவனுக்கு உரிமை இல்லை என்று சொல்றதுதான் இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம். கையை நீட்டினா
பார்த்துக்கன்னு சொல்றதா இந்த குடும்ப வன்முறை சட்டம். ஆனா இதுவரை எங்க மகளிர்லாம் வந்திருக்காங்க, அடி வாங்காமல், திட்டு வாங்காமல், உதை வாங்காமல் வளர்ந்த பிள்ளை இங்க யாருமே இல்லை, இந்த கூட்டத்தில் யாருமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வன்முறைனே எங்களுக்கு தெரியல. ஏன்னா எங்களை வளர்த்துங்க எப்படி அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்து எப்படின்னா, பெண் என்றால் பூமி எதிராம நடக்கணும், சிரிக்க கூடாது, பலம் பேசக்கூடாது, 4 பேரோட நின்று பேசக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, அப்படி தலை குனிஞ்சா நடக்கணும். இப்படிலாம் சொல்லி கொடுத்து எங்களை முட்டாளாக்கி, அடிமைகளாக்கி, அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி ஒரு பொருள் மாதிரி. ஏன்னா பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுறாங்கம்மா, எப்படியாவது இந்த பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுத்துடணும். எப்படி சொன்னாங்க, ஒருத்தன் கையில பிடிச்சி கொடுத்துடணும். ஆடா மாடா பிடிச்சி கொடுக்குறக்கு. திருமணம் என்பது இருவனும் இசைந்து இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அம்மா என்ன சொல்லி தராங்க, என்ற அடி வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கேன், இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இல்ல ஒருத்தங்கால பிடிச்சி கொடுத்துடணும். நாங்க மாடுகளும் இல்லை, ஆடுகளும் இல்லை, எங்களை வியாபார பொருளாக பார்க்காதீங்க. நாங்க சமையல்காரியம் இல்லை, வேலைக்காரியம் இல்லை, எங்களை சக மனுஷியாக பாருங்க சொல்றேன். நாங்க வேலைக்காரி இல்லை, சக மனுஷி. எனக்கு உரிய மரியாதை கொடுன்னு கேட்கிறோம். என்ன கேட்கிறோன்னா, எங்களுக்கு உள்ள உரிமை, சம உரிமை கொடு, சம அந்தஸ்து கொடு, சம வாய்ப்பு கொடு, எல்லாம் சமமா இருக்குன்னு சொல்றோம். ஒரு வீட்டுல ஒரு நிகழ்வு நடந்தா அந்த மனைவியை கேட்கணும், என்னம்மா இதெல்லாம் செய்யலாமான்ட்டு. கேட்க மாட்டாங்க ஆண்கள். என்ன பண்ணாங்கன்னா, நீ உள்ள போ, இது ரொம்ப அதிபுரிசாலி, அவர் சொல்லுவார், நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்பாரு. உன்னை இந்த அம்மா உள்ள போய் நின்றுட்டு இருப்பாங்க. இவர் 5 நிமிஷம் பேசுவாரு, அந்த ஒரு சின்ன சிக்கல் வரைக்கும் பேசுவாரு. அப்புறம் குடுக்குற உள்ள ஓடி போய், அம்மா இதுக்கு என்ன தீர்வு காணலாம் உள்ள கேட்பாரு. ஏன்னா சபையிலே ஒரு பெண்ணிடம் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கா, நீ உள்ள போம்பாரு. உள்ள வீட்டுக்குள்ள ஓடி போய், அம்மா இதுக்கு என்ன தீர்வு காணலாம்னு உள்ள போய் கேட்பாரு. அந்த சம அந்தஸ்து கேட்கறது என்ன அந்தஸ்துனா, நாங்களும் நின்று சபையில நின்று எங்களுக்குள்ள உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்பதற்காகத்தான் இந்த சட்டம் வந்திருக்கு. இந்த சட்டத்துல ஒரே ஒரு சிறப்பான அம்சம் மட்டும் சொல்றேன். என்ன சிறப்பான அம்சம்னா, கணவனை அந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லலாம், மனைவியை வீட்டை விட்டு வெளியில துரத்தவே முடியாது. கணவன் அடிச்சுட்டான், ராத்திரி 12 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போடுன்னு சொல்றான். இனிமே சொன்னா, ஐயா ஒரு சட்டம் வந்திருக்கு, இந்த குடும்ப வன்முறை சட்டம் ஒரு சட்டம் வந்திருக்கு, இந்த சட்டப்படி நான் இந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பேன், என்னை வெளியில போன்னு சொல்ற குடும்ப அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த சட்டம் வந்திருக்கு. அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், என் வீடு அப்படிவாரு. இது உன் வீடு இல்ல, என் வீடு, என் வீடுன்னு சொல்றதுக்கு தான் சட்டம் வந்திருக்கு. அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, இல்லது அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, பாகம் பிரிக்காத வீடாக இருந்தாலும் சரி, எந்த வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலே அந்த பொண்ணு குடியிருப்பதற்கு, அந்த மனைவி குடியிருப்பதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. ஆகவே நீங்க இந்த சட்டத்தை கையில் எடுத்துங்க, சட்டத்தை பயன்படுத்துங்க என்று சொல்லி இதுவரை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சுழல சந்திரன் ஒளி வீச இந்த தாய் தமிழ் மேடை கருத்து நட்சத்திரங்களால் புகழடைந்தது என்பதில் ஐயமில்லை. அம்மையார் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு பரிசை நம்முடைய பள்ளி தாளாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். போடும் தன்மான வீரர், மெட்ரிகுலேஷன், ஆங்கில வழி உட்பட 5ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் வழியில் கல்வி கற்பிக்க வேண்டி 100 தமிழ் அறிஞர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தார்கள். அந்த 100 தமிழ் அறிஞர்களுள் ஒருவராக உண்ணாவிரதம் இருந்த கூடக்கரையின் உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தற்பொழுது இனி நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் ஆய்வாளராக தற்போது பதவி உயர்வில் சென்று அதே தமிழ் பணியை அனுப்பணியை ஆற்றி வருகிறார். ஐயா இரா காளியண்ணன் IMS கோவை அவர்கள் நம்முடைய தாய் தமிழ் பள்ளிகளுக்கு அம்மையார் அவர்களிடம் ரூபாய் 10,000 நன்கொடையாக வழங்குகிறார்.